பறவைங்களை பார்த்தா கண்ணுக்கு எவ்வளவோ அழகாக்குது. ஐசே, இந்த பறவை என்ன வேலை சொல்லுது? புடவை எப்படிமா வேலை சொல்லும்? நான் தான் சொல்லணும். நீ நல்லா ஜோக் அடிக்கிற மேன். அது சரி, நீங்க எல்லாம் கூட புடவை கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? என்ன மேன் பண்றது, உங்க ஆளுங்கெல்லாம் எங்க ட்ரெஸ் போட பழகிட்டாங்க, நாங்க பறவை கட்டலாம்னு நினைக்கிறோம். ஓ அப்படியா? அல்ல ஒரு இதே தானே. என்ன இது? சம்திங் சேஞ்ச் வெரைட்டிஸ் தானே மேன். மேடம், நீங்க புடவைய முதல்ல செலக்ட் பண்ணுங்க, அப்புறமா நான் வேலை சொல்றேன். ஐசே, என்ன வேலை? எனக்கு இங்க சேல்ஸ்மேன் வேலை. அத்தடா, இது என்ன வேலைன்னு மேடம் கேக்குது. இதெல்லாம் கைத்தறி வேலை. ஓ, இந்த மனுஷன் ரொம்ப ட்ரபிள் கொடுக்குது. ஐசே, இந்த புடவை என்ன பிரைஸ்னு கேக்குது மேன். ஓஹோ, என்ன விலைன்னு கேக்குறீங்களா? பின்ன என்ன கேட்டோம், எங்களுக்கே டைமில் தகராறு, உனக்கு புரியல, பின்ன என்னக்கு வந்த புள்ள குட்டிக்காரன் வந்துட்டேன். அப்ப வேலை சொல்லு. இது 300, அது 800. என்ன மேன் இது? வேலை கேட்டா 800 300ன்னு ஊர் பேர் சொல்றேன். ஐ அம் சாரி மேடம், அது 500, அது 600, 700. மை குட்னஸ், இவ்வளவு வேலை கொடுத்து உங்க பொம்பளைங்க வாங்குறாங்க? ஆமாம்மா, பட்டு புடவை கட்டுறத எங்க பெண்கள் ஒரு தெய்வீக அம்சமா கருதுறாங்க. பணத்தை மொத்தமா கொடுத்து வாங்க முடியாதவங்க கூட தவணை முறையில வாங்கிட்டு போறாங்க. ஓ, ரொம்ப காஸ்ட்லி வாழ்க்கையே வாழ்றாங்க. உங்க ஆளுங்களுக்கு எக்கனாமிக்கா வாழ தெரியல. அப்படி சொல்லிடாதீங்க. பார்ட்டிக்கு டின்னருக்கு பணத்தை செலவழிக்கிறத நீங்க எப்படி கௌரவமா கருதுறீங்களோ, அதே போல பட்டுப்புடவைக்கு தங்க நகைக்கு மதிப்பு கொடுக்கறத எங்க ஆளுங்க கௌரவமா கருதுறாங்க. இதெல்லாம் அந்தந்த நாட்டு கலாச்சாரத்தை பொறுத்ததுங்க. நீ நல்லா பேசுறேன். ஐசே, அச்சலே இதை விட சீப் ரேட்ல புடவை இல்ல? மன்னிக்கணுமா, இதை விட சீப்பா பட்டுல புடவை கிடையாது. அப்போ வாயிலெடு. என்ன சொல்றீங்க? வாயிலெடுமே. எனக்கு அப்படிப்பட்ட வியாதி எதுவுமே இல்லையே. ஐசே, வாயல் சாரி இல்ல வாயல். அது மேடம் கேக்குது. நல்லா கேக்குது. ஒரு 5 ஸ்டால் தள்ளி போனீங்கன்னா கிடைக்கும். அங்க போய் வாயில எடுங்க. முடியாது, நாங்க இங்க தான் எடுக்க போறோம். துரை, முதல்ல கடைக்கு வந்துட்டு சும்மா போனா அழகா இருக்காது. நீ எடு. வெயிட், எடுக்கிறேன். ஓ மா, எல்லாம் புதுசு, எடுத்துறாதீங்க. நான் பயப்படாதே, கட்ட மாட்டேன். எனக்கு பட்டு கைத்தறின்னா ரொம்ப இஷ்டம். எதுக்கான போகவே மாட்டேன். ஐசே, இது என்ன வேலை சொன்ன? 300. அந்த ஊருக்கே ஒரு பில் போடு. திருக்கா போடு மேன், நாங்க சுத்தி பாக்குவோம். நம்ம பேபி எங்க? எங்க மேன் பேபி? என்னது என்கிட்ட கேக்குற? நீ தானே கூட்டிக்கிட்டு வந்தே. கூட்டிட்டு வந்தா என்ன? நான் பிஸியா இருக்கும்போது நீ தானே பேபியை பாத்துக்கணும். அதை விட உனக்கு என்ன வேலை? எனக்கு எத்தனையோ வேலை. நீ பர்ச்சேஸ் பண்றதுக்கு பணத்தை கொடுக்கணும், பேலன்ஸை கையிலே வாங்கணும், அப்புறம் பையிலே போடணும், அப்ப உன்னை வேற பாத்துக்கணும். ஓவர் என்னை பாத்துக்கிட்டு பேபியை காணாச்சுட்டு கேட்டா கை பையனு ரைம் பேசுறேன். எனக்கு அல்வாச்சியா வருது. இப்ப என்ன செய்யறது? எங்க போச்சு என் பேபி? பேபி 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 பேபி, நீயும் கூப்பிடுமே. சைலண்டா போறேன். பேபி 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 சுருட்ட கீழே போடுமே. என் பேபி காணாச்சுட்டு உனக்கு சுருட்டு வேற. போடு. என் பேபி மட்டும் கிடைக்கல, உன் மேல நான் ரொம்ப கோபம் காட்டுவேன். பேபி 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 பேபி, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க போல இருக்க. உங்க கான்வென்ட் டீச்சரா பாரு. ஐயா, எங்க டீச்சர் என்ன அழகா இருக்காங்களே. பேபி பேபி சும்மா மேன், இன்னைக்கு உனக்கு வாய்ஸ் நல்லா இல்ல. நீ குரல் குட்டா வராது. நான் கூப்பிடுறேன். பேபி பேபி, அவங்க உன்னதாமா கூப்பிடுறாங்க. போய் என்னன்னு கேட்டு வா. போ. மேடம், என்னை கூப்பிட்டீங்களா? உன்னை கூப்பிடல, நாங்க எங்க நாயை கூப்பிட்டோம். நாயை கூப்பிட்டீங்களா? ஆமா குழந்தை, எங்க நாய்க்கு பேரு பேபி தான். சாரி பேபி பேபி. ஹாய் பேபி. பேபி வந்துட்டியா? எங்க போனே? எங்கடா போனே நீ? பேபி பேபி, எங்கடா போனே? எங்க போனே? இன்னாத்துக்குடா எலும்ப கடிச்சு கொண்டாந்துக்கிற? பேபி, உன்னை நாங்க காஸ்ட்லியா வளர்த்துறோம், கண்டதை துண்ணாத. நீ கண்டதை துண்ணுட்டு அத மிரட்டுற? சும்மா இரு. இஷ்டப்பட்டதே துண்ணட்டும், உடம்புக்கு நல்லது. நீ துண்ணுடா. பேபி, எலும்ப கீழே போடு. போடாதே, நீ வாயில் எடு. போடு எடு போடு எடு போடு எடு. போடு. சண்டை வேண்டாம் மேன். சுத்தி பாக்குவோம் வா. கமான் பேபி. இங்க என்ன நடக்க போகுது?
இங்க பொம்பளை ஆட்டம் நடக்க போகுது. வா போய் பாக்குவோம். பொம்பளை ஆட்டம் இல்ல சார், பொம்மலாட்டம் நடக்க போகுது. ஐ சி, பொம்மலாட்டம் நடக்குதா? அப்படின்னா அது என்ன ஆட்டம்? இந்த பொம்மலாட்டம் தான் தமிழ்நாட்டிலே பிறந்த முதல் ஆட்டம். அமெரிக்காவிலே ஆட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே ஆட்டம் வந்துருச்சா? இல்ல மேடம், அது ஆட்டம் பாம். இது பொம்மலாட்டம்ங்கிற நேம். அது ஹார்ட்டிலே பிறந்துச்சு, இது ஆத்திலே வளர்ந்துச்சு. அது மூளை, இது கலை. அப்போ அதை அவசியம் பாக்குவோம். கமான் கமான் பேபி.